ஒரே ஊதியத்துல ஒரு குடும்பம் முழுசையும் நடத்த முடியுமா? வாடகை, பிள்ளைங்க படிப்பு, மளிகை, ஈபி பில், மருத்துவ செலவு இதெல்லாம் போக சேமிக்கவும் முடியுமா? நிறைய வீடுகள்ல ஒரே ஒரு ஊதியம் தான் குடும்பத்தோட முழு நம்பிக்கையா இருக்கும். அந்த ஊதியம் வந்ததும் எங்க போகுதுன்னு தெரியாம போயிடுச்சுன்னா மாச கடைசியில பதற்றம் தான். ஆனா ஒரே ஊதியமா இருந்தாலும் சரியா பிரிச்சு திட்டமிட்டு சில விடயங்களை தானா நடக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா குடும்ப பணத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியுமா? முடியும். அதை எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு எளிமையா பார்க்கலாம். இதுவரைக்கும் சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு இப்படி நம்ம பண வாழ்க்கைக்கு தேவையான 4 முதன்மையான தூண்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் வீடு, திருமணம், குழந்தைகளோட படிப்பு, ரிட்டையர்மெண்ட் இப்படி வாழ்க்கையோட பெரிய இலக்குகளுக்கும் எப்படி திட்டமிடணும்னு பார்த்தோம். இன்னைக்கு ஒரு வேற மாதிரியான நிலைமையை பார்க்கலாம். ஒரே ஊதியம், குடும்பம் முழுசும். அந்த ஒரு ஊதியத்தை எப்படி சரியா நிர்வகிக்கலாம் அதை இப்போ பார்க்கலாம். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். நம்ம கலையரசி வீட்டுல அவங்க கணவர் தான் வருமானம் ஈட்டுறாரு. ஒரே ஊதியம். அந்த ஊதியத்துல வாடகை, பிள்ளைங்க படிப்பு, மளிகை இப்படி ஒவ்வொரு செலவும் வரிசையா நிக்குது. ஊதியம் வந்த முதல் சில நாட்கள்ல எல்லாமே சரியா போற மாதிரி தெரியும். ஆனா மாசம் முடிய முடிய கையில் இருக்கிற பணம் குறைஞ்சுக்கிட்டே போகும். கடைசி சில நாட்கள் இந்த மாசம் எப்படி சமாளிக்கிறதுன்னு பதற்றம். அடுத்த மாதம் ஊதியம் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய நிலை. இது ஒரே ஊதியத்துல குடும்பம் நடத்துற நிறைய வீடுகளோட இயல்பு நிலை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, மாதம் 45,000 ரூபாய் ஊதியம். அதை நம்பி 5 பேர் குடும்பம். இந்த 45,000 ரூபாயில வீட்டு செலவு, படிப்பு, மளிகை, சேமிப்பு, எதிர்பாராத செலவு எல்லாத்தையும் சமாளிக்கணும். இது சின்ன விடயம் இல்லை. ஏன்னா ஊதியம் ஒரே இடத்துல இருந்தாலும் தேவைகள் பல இடத்துல இருக்கு. அதனால வருமானம் ஈட்டுறோம்னு மட்டும் பார்க்காம வர்ற பணத்தை எப்படி பிரிக்கிறோம்னு பார்க்கணும். ஊதியம் வந்ததும் முதல்ல வாடகை அல்லது இஎம்ஐ, அதுக்கப்புறம் பிள்ளைங்க படிப்பு, மளிகை, மற்ற குடும்ப செலவுகள் இப்படி ஊதியம் ஒவ்வொரு இடமா பிரிஞ்சு போயிடும். கடைசியில மிச்சம் இருந்தா சேமிக்கலாம்னு நினைப்போம். ஆனா மிச்சம் இருக்கவே இருக்காது. இதுதான் நிறைய பேரோட சிக்கல். சேமிப்பு இல்லாததுக்கு காரணம் ஊதியம் ரொம்ப குறைவா இருக்கிறது தான் காரணம் இல்ல. சில நேரம் வர்ற பணத்துக்கு முன்னாடியே ஒரு வேலை கொடுக்காம இருப்பது தான் காரணம். இதுக்கு மேல எதிர்பார்க்காத செலவுகளும் வரும். திருவிழா, திருமணத்துக்கு பரிசு, உறவினருக்கு உதவி இப்படி திட்டத்துல இல்லாத ஒரு செலவு வந்தாலே மொத்த மாத பட்ஜெட்டும் குலைஞ்சிடலாம். அப்போ சேமிக்க நினைச்ச பணம் போயிடும். சில நேரம் கடன் வாங்க வேண்டிய நிலையும் வரலாம். அதனால ஒரே ஊதியத்துல குடும்பம் நடத்துறப்போ வழக்கமான செலவுகளை மட்டும் பார்க்காம திடீர்னு வரக்கூடிய செலவுகளுக்கும் கொஞ்சம் பணத்தை முன்னாடியே தயாரா வைக்கணும். அதுதான் பஃபர். இன்னொரு முதன்மையான விடயம், எல்லா கணக்கையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இது இவ்வளவு அது அவ்வளவுன்னு நடத்துறது. ஒரு மாதம் நினைவில் இருக்கும், இன்னொரு மாதம் மறந்துடலாம். ஒரு செலவு கூடுதலா போயிருக்கலாம், இன்னொரு செலவு குறைவா இருந்திருக்கலாம். நமக்கே தெரியாம போயிடும். ஆனா எல்லாத்தையும் எழுதி வச்சா எவ்வளவு ஊதியம், எவ்வளவு வாடகை, எவ்வளவு படிப்பு செலவு, எவ்வளவு மளிகை செலவு, எவ்வளவு சேமிப்பு எல்லாமே தெளிவா தெரியும். தெளிவு வந்தா கட்டுப்பாடும் வரும். அதனால குடும்ப பட்ஜெட்டை மனசுல வைக்காதீங்க, எழுதி வைங்க. இப்போ அந்த 45,000 ரூபாவை எப்படி பிரிக்கலான்னு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். வாடகை அல்லது இஎம்ஐ 18,000 ரூபாய், படிப்பு மற்றும் குடும்ப செலவு 13,500 ரூபாய், சேமிப்பு மற்றும் பஃபர் 9,000 ரூபாய், தனிப்பட்ட செலவு 4,500 ரூபாய், மொத்தம் 45,000 ரூபாய். இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான். உங்க குடும்பத்தோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த தொகைகள் மாறலாம். ஆனா இங்க முதன்மையானது தொகை இல்ல, பிரிப்பு. ஊதியம் வந்ததும் எதுக்கு எவ்வளவு போகணும்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டா ஒரே ஊதியத்திலையும் கட்டுப்பாடு கொண்டு வர முடியும். இப்போ 2 குடும்பங்களை கற்பனை பண்ணி பாருங்க. முதல் குடும்பம் திட்டம் இல்லாம ஊதியம் வந்ததும் செலவு பண்றாங்க. ஒரு சின்ன திடீர் செலவு வந்தாலே பணம் இல்லை. அப்புறம் கடன் வாங்க வேண்டிய நிலை, பதற்றம், மன அழுத்தம். இன்னொரு குடும்பம் முன்னாடியே ஒரு பஃபர் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு செலவு வந்தாலும் அதை சமாளிக்க கொஞ்சம் பணம் தயாரா இருக்கு. அதனால ஒவ்வொரு திடீர் செலவுக்கும் கடன் தேட வேண்டிய நிலை வராது. ஒரே ஊதியமா இருந்தாலும் பஃபரை முதல்ல தயார் பண்ணுங்க. அது ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கலாம். இப்பவே 3 பழக்கத்தை ஆன் பண்ணுங்க. முதல்ல பில்ஸ்க்காக ஒரு தனி அக்கௌண்ட் வைங்க. அடுத்தது ஊதியம் வந்த உடனே ஆட்டோ சேவ் வைங்க. மாசம் முடிஞ்சா சேமிக்கலான்னு காத்திருக்காம
ஊதியம் வந்த உடனே சேமிப்பு நடக்கட்டும். கடைசியா மாசத்துக்கு ஒரு ரிவ்யூ டேட் வைங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல இந்த மாசம் எப்படி போச்சு, எங்க அதிகமா செலவு ஆச்சு, எவ்வளவு சேமிச்சோம், என்ன மாத்தணும்னு பாருங்க. இந்த 3 பழக்கமும் சின்னதா தெரிஞ்சாலும் குடும்ப பணத்தை ஒழுங்கா நடத்த உதவும். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே 3 படி பண்ணுங்க. முதல்ல உங்க கட்டாய செலவுகளை ஒரு பட்டியல் போடுங்க. வாடகை, படிப்பு, மளிகை, பில்ஸ், இப்படி அவசியமான செலவுகளை முதல்ல எழுதுங்க. அடுத்தது பில்ஸையும் சேமிப்பையும் முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோமேட் பண்ணுங்க. கடைசியா மாசம் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்க. இந்த 3 படிக்கும் பெரிய ஊதியம் தேவையில்லை, சின்ன கட்டுப்பாடு போதும். இந்த வீடியோ பொது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான், இது பொருளாதார ஆலோசனை இல்லை. இங்க ஒரு முதன்மையான விடயம் இருக்கு. ஒரே ஊதியம் இருக்கிறதுனால குடும்பத்துல நிம்மதி இருக்காதுன்னு அவசியம் இல்லை. ஊதியம் எவ்வளவு என்பது ஒரு பக்கம், அந்த ஊதியத்தை எப்படி நிர்வகிக்கிறோம் என்பது இன்னொரு பக்கம். கலையரசி மாதிரி குடும்பங்கள்ல தெளிவான திட்டம் இருந்தா ஒவ்வொரு மாதமும் என்ன செய்யணும்னு தெரியும். பஃபர் இருந்தா திடீர் செலவுகளுக்கு பதற்றம் குறையும். சேமிப்பு தானா நடந்தா எதிர்காலத்துக்கான தயாரிப்பும் தொடரும். அதனால ஊதியத்தோட அளவு மட்டும் முதன்மை இல்லை, திட்டம் தான் முதன்மை. சுருக்கமா, ஒரே ஊதியத்துல குடும்பம் நடத்துறீங்கன்னா 3 விடயம் நினைவில் வச்சுக்கோங்க. முதல்ல பிரிங்க. வர்ற ஊதியத்தை வாடகை, குடும்ப செலவு, சேமிப்பு, தனிப்பட்ட செலவுன்னு தெளிவா பிரிங்க. அடுத்தது ஆட்டோமேட் பண்ணுங்க. பில்ஸையும் சேமிப்பையும் முடிஞ்ச அளவுக்கு தானா நடக்கிற மாதிரி வைங்க. கடைசியா ரிவ்யூ பண்ணுங்க. மாசம் ஒரு தடவை உங்க பட்ஜெட்டை திரும்பி பாருங்க. என்ன சரியா போகுது, என்ன மாத்தணும்னு பாருங்க. ஒரே வருமானமா இருந்தாலும் சரியா பிரிச்சா குடும்பம் முழுசும் நிம்மதியா ஓடலாம். இதுதான் இன்னைக்கான பாடம். இதுவரைக்கும் ஒரே ஊதியத்தை குடும்பம் முழுசும் எப்படி நிர்வகிக்கலாம்னு பார்த்தோம். ஆனா சில பேருக்கு வேற ஒரு நிலைமை, சொந்த தொழில். அங்க தொழிலுக்கு வர்ற பணமும் நம்ம சொந்த பணமும் ரெண்டையும் கலந்துட்டோம்னா என்ன ஆகும்? தொழில் நல்லா போகுதா, நம்ம கையில எவ்வளவு பணம் இருக்கு, எது தொழிலோட பணம், எது நம்ம சொந்த பணம்னு குழப்பம் வரலாம். அதனால தொழில் பணத்தையும் சொந்த பணத்தையும் எப்படி பிரிக்கணும், அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வீட்டுல ஒரே ஊதியத்துல குடும்பத்தை நடத்துறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு மிகவும் கடினமா இருக்கிற செலவு எது? வாடகையா, படிப்பா, மளிகையா, இல்ல திடீர்னு வர்ற செலவுகளா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க அனுபவம் இதே நிலைமையில இருக்கிற இன்னொரு குடும்பத்துக்கு பயனுள்ளதா இருக்கலாம். இதே மாதிரி பர்சனல் ஃபினான்ஸை எளிமையா புரிஞ்சுக்க பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஒரே ஊதியத்துல குடும்பம் நடத்துற உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.